இந்த கொஞ்ச நாளைக்குள்ள ரணில் விக்ரமசிங்காவோட ஆட்சி காலத்திலேயே ஹெலிகாப்டர் வாங்கியிருக்காங்க பாருங்களேன். நிச்சயமாக இதோட சம்பந்தப்பட்டவங்க கூடிய சீக்கிரம் பாராளுமன்றத்துல அவங்களோட ஆசனம் இருக்கோ இல்லையோ, இறகுதறில் அவங்களோட ஆசனம் இருக்கும் என்பதுதான். இறக்குமதி செய்யற இந்த சீனியோட எங்கட சீனி போட்டி போடலாம். எங்கட சீனிக்கு விலை கூட யாரும் வாங்குறாங்க இல்ல. ஊழலுக்கு பேர் போன கம்பெனி நீங்க கூகுள்ல செர்ச் பண்ணினீங்கன்னா மஹிந்த கம்பெனின்னு வந்துடும். ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வீங்க, வறுமையை போக்கிங்க நம்பித்தானே வாக்களிச்சான். அனுரகுமார திசாநாயக்க இப்படியான ஒரு தலைவருக்கு, இப்படியான ஒரு வார்த்தைக்கு வாக்களிச்சதுல நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பேசும் மீசான் டிவி உள்ளங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த காணொலியில நாங்க எதை பத்தி கதைக்கலாம், ரொம்ப எதிர்பார்ப்பு இருப்பீங்க இல்லையா? சுவாரஸ்யமான விஷயங்கள், பரபரப்பான விஷயங்கள், கிளுகிழுப்பான விஷயங்கள், அப்படி ரெண்டு விஷயத்தை நடு அது சம்பந்தம் தான் இதுல நாங்க தெளிவா பேசுவோம், விரிவாக பேசுவோம். ஒண்ணு வந்து முட்டைக்கு ஆட்டையை போட்டவன் எப்படி அது 8 ரூபா குறையும். திடீர்னு இந்த ஒரு 5-10 வருஷமா என்ன பார்த்திருக்கிறோம், கூடினா குறையறது இல்ல, குறைக்கிறதும் இல்ல. அது எப்படி திடீர்னு 8 ரூபா குறையும் ஆட்டையை போட்டவன். ரெண்டாவது வந்து கரும்பு சிகையாளர்களும் பிரவுன் சீனி உற்பத்தியாளர்களும் வைத்து ஏழைகளின் தோழன் அனுரகுமார திசாநாயக்க அவங்களை வந்து சந்திச்சு பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாங்க. சீனி விற்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான். அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தானே வந்திருக்கேன், ஊழல் இல்லாமக்கினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சீனி மட்டும் இல்ல, நாட்டு முழு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஊழல் இல்லாமக்கினா எப்படி விவசாயிகளோட பிரச்சனை முடியும், சீனி பிரச்சனை முடியும்? வாங்கல கொஞ்சம் விலாவாரியா சொல்றேன். சரி, முதல் விஷயம் வந்து இந்த முட்டை பிரச்சனை 8 ரூபா எப்படி ஒரே அடியா குறையும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அனுரகுமார திசாநாயக்க அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரங்களை சொன்னாரு, 8 ரூபா கமிஷன் இருக்காதுல்ல, அதை ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அழுத்தி சொன்னாரு. அவ்வளவு துல்லியமா சொன்னார் இல்லையா? அதே விஷயம் இங்க நடந்திருக்குன்னா இந்த வார்த்தைக்கும் இந்த விஷயத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னன்றதான் மிகப்பெரிய கேள்வி இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு முட்டையில ஒரு தனிநபர் வந்து பாராளுமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் வந்து கிட்டத்தட்ட 8 ரூபா எடுக்கிறாரா இருந்தா, இலங்கையில வந்து நம்ம நாட்டுக்கு வந்து முட்டை இறக்குமதி செய்யறது இந்தியால இருக்கு. இப்ப ஒரு முட்டைக்கு 8 ரூபாண்டா கிட்டத்தட்ட 1 மில்லியன் முட்டை இறக்குமதி செய்யறாங்கன்னு சொல்லப்படுது. 10 லட்சம் எட்டால பெருக்குங்களேன். ஒரு நாளைக்கு அவருடைய வருவாய் ஆடாம அசையாம எங்கட வாக்கு எடுத்துட்டு போய் உட்கார்ந்து அவர் சம்பாதிச்சது எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 80 லட்சம். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 2400 லட்சம். அப்படின்னா 24 கோடி. சத்தம் இல்லாம கஷ்டம் இல்லாம எங்கட அமைச்சர் பாக்குற வேலையை பாத்தீங்களா? மாசத்துக்கு 24 கோடி, வருஷத்துக்கு 288 கோடி. யார காசி, யார பணம், எப்படி சம்பாதிச்ச? இது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட முட்டை உற்பத்திக்கு வந்து 20 ரூபா முடியுதாம், அதை விற்கிறது வந்து 45 ரூபா 50 ரூபா வரை. இப்படி ஒரு முட்டையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாருடா, இந்த கொஞ்ச நாளைக்குள்ள ரணில் விக்ரமசிங்காவோட ஆட்சி காலத்திலேயே ஹெலிகாப்டர் வாங்கியிருக்காங்க பாருங்களேன். இன்னைக்கு மக்களுக்கு ஓடுற பைக்குக்கு பெட்ரோல் இல்ல, ஊத்துறதுக்கு காசு இல்ல, கடன் வாங்கி தெரிய வேண்டியது. இவன் வந்து முட்டை வித்து ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கிறார் என்றது பரபரப்பான செய்தி. நம்ம எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. சரி, இது மட்டும் இல்ல, இன்னொரு வேலை செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷத்துக்குள்ள திடீர்னு முட்டை இல்லாம போச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திடீர்னு முட்டையெல்லாம் பதுக்கிறது, ஒரு 5 ரூபா 6 ரூபாய கூட்டி பேரம் பேசி விற்கிறது. இப்படித்தான் ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலிருந்து தரமில்லாத முட்டைகளை கூட இறக்குமதி செஞ்சு கூட விலைக்கு வித்திருக்கிறாங்க. படுபாவிகள் மக்களோட உணவுல, குழந்தைகளோட உணவுல இவ்வளவு பெரிய மோசடி செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வாக்களிச்சு உங்களோட தோல்ல சுமந்த ஏழை, உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி ஏழை, உங்களுக்கு பாட்டு படிச்ச ஏழை, உங்களுக்காக வீடு வீடா பிரச்சாரம் செஞ்ச ஏழை, தண்ணி இல்லாம வேர்வையோட தொழில் இல்லாம நீங்க பாராளுமன்றம் போகணும், ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வீங்க, வறுமையை போக்கிங்க நம்பித்தானே வாக்களிச்சான். இன்னைக்கு யூனிசெஃப் சொல்லுது என்ன தெரியுமா? ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் இலங்கையில வந்து 56,000 பேர். இவங்களுக்கு அவசர சிகிச்சை தேவைப்படுற கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்ல. நீங்க எல்லாம் மனுஷனா? வெள்ளை சொல்லை முடித்தா நீங்க எல்லாமே மனுஷனா? நல்லுள்ள படைச்சவங்களா? வாரி வழங்குறவங்களா? ரத்தத்தை குடிக்கிறவங்க? நீங்க எல்லாம் பிசாசு. அதுதான் இன்னைக்கு மக்களோட பார்வை, என் பார்வை இல்ல. நிச்சயமாக இதோட சம்பந்தப்பட்டவங்க கூடிய சீக்கிரம் பாராளுமன்றத்துல அவங்களோட ஆசனம் இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக இறகுதறில் அவங்களோட ஆசனம் இருக்கும் என்பதுதான் நான் பார்க்கிற ஒரு விஷயம். சரி, அந்த யூனிசெஃப் சொல்லுது, ஒரு மனுஷன் உழைக்கிறது 75% பணத்தை வந்து சாப்பாட்டுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு. மருத்துவத்துக்கு அவன் எங்க போவான்? அதுலயும் போலி. கல்விக்கு எங்க போவான்? அதுலயும் கமிஷன். இப்படி அன்றாட வாழ்க்கைய நெருப்பு தரல கையில பிடிச்சிருக்க மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை போகுது. இதுக்கெல்லாம் பின்னால இருந்தது யார் தெரியுமா? மக்கள் ஆணையை கொடுத்து மக்கள் அழகு பார்த்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஒரு நாளுடைய வருவாய் இத்தனை கோடியா? இது ஒரு சாமான்ல. இந்த மாதிரி இறக்குமதி செய்யற எல்லாத்துலயும். அடுத்த விஷயம், சீனி உற்பத்தியாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல சீனிக்கு வந்து பிரவுன் சீனி உற்பத்தி செய்யறது நம்ம நாடுதான், தரமான அழகான சீனி. ஆனா அந்த சீனியை வந்து 325 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா இறக்குமதி செய்யற வெள்ளை சீனியை வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இவங்க சொல்ற விஷயம் என்னடா, இறக்குமதி செய்யற இந்த சீனியோட எங்கட சீனி போட்டி போடலாம், எங்கட சீனிக்கு விலை கூட யாரும் வாங்குறாங்க இல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனிக்கு வந்து இறக்குமதி வரி மட்டும்தான் சேர்க்கப்பட்டீங்க. ஆரம்பத்துல அதுவும் இல்லை. ரெண்டாவது வந்து பாதுகாப்பு வரியோ வெட் வரியோ சேர்க்கல. அதனால சீனி அந்த விலைக்கு விற்கிறாங்க. எங்களுக்கு
பாதுகாப்பு வரியும் சேர்த்திருக்கீங்க, வெட் வரியும் சேர்த்திருக்கிறீங்க, விவசாயத்துக்கு தேவையான எதுவுமே எங்கள்கிட்ட இல்ல, அதனால இந்த விலையோட எங்களுக்கு போட்டி போடலாம்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பிருக்கிறாங்க. என்னதான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருந்தாலும் அனுராதபுர ரஜரட்ட பகுதியில ஏழை குடும்பத்துல வாழ்ந்த மனுஷன் இல்லையா, அவருக்கு இறக்க வாஞ்ச அதிகம். ஆனா அதை வந்து ஊழல்வாதிகள்ட்ட காட்ட மாட்டாரு, ஏழைகள்ட்ட காட்டுவாரு. அதனால அவர் சொல்லிருக்காரு, அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்துக்கான வேலைகள் நடந்துட்டு ஆல்ரெடி, நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. என்ன 4 கம்பெனி வச்சிருக்கீங்க இல்லையா, சம்பளம் கொடுக்க கஷ்டமா? 35,000 பேரு கரும்பு பயிற்சியை செய்றீங்களா? 1500 பேர் அதுல வெயிட் பண்றீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்னும் யோசிக்க வேணாம், அதுக்கான அதிர்ச்சி வைத்தது நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கோட்டபாய ராஜபக்ஷ. அதாவது ஊழலுக்கு பேர் போன கம்பெனி நீங்க கூகுள்ல செர்ச் பண்ணினீங்கன்னா மஹிந்த கம்பெனின்னு வந்துடும் அந்த கூட்டு களவாணிகள். இவங்க என்ன பண்றாங்க, கோட்டபாய ராஜபக்ச 2019ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தார் இல்லையா, அவர் செஞ்ச முதலாவது வேலை என்ன தெரியும்? சீனியினுடைய வரியை குறைச்சிருக்கிறது. இந்த வரி குறைப்பால மட்டும் கிட்டத்தட்ட 1600 கோடி அரசாங்கத்துக்கு மக்களுக்கு போக வேண்டிய பணம் நட்டமாகிருக்கு. சீனி 100 வைங்களேன், அரசாங்கம் அன்னைக்கு விதிச்சிருந்த வரி, அவருக்கு முதல்ல இருந்த அரசாங்கம் மைத்ரிபால சிறிசேனோட அரசாங்கம் விதிச்சிருந்த வரி வந்து 50 ரூபாய், 150 ரூபாய் சீனியினுடைய விலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்டை காக்க வந்த காவலன் ரணபிருவா என்ன செஞ்சாருன்னா, ஒரு அமைச்சரவையில ஒரு பத்திரிகையை போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். என்னன்னா, ஒரு 6 கம்பெனி சீனி இறக்குமதி செய்யற அவரோட சகப்பாடிகள் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சலுகை செய்யறாரு. என்னன்னு கேட்டா, 50 ரூபாயா இருந்த இந்த இறக்குமதி வரிய இவர் வந்து 49.75% குறைச்சுடுறாரு. இப்ப அரசு வரி 25%, பிச்சைக்காரங்க கூட எடுக்க மாட்டாங்க இல்லையா, சதம் கூட நம்ம நாட்டுல இல்ல. இவர் வரியை இல்லாமலாக்கி 25%. ஒரு கிலோல அரச பணம் வந்து இழக்க வேண்டி வருது. ஒரு கிலோல 49.75% யார காசு? மக்கள காசு. இதை பாஸ் ஆக்கி சீனி இறக்குமதி செஞ்சாச்சு. ஏதோ ஒரு வகையில இதை சுதாரிச்சு கொண்ட என்பிபி இது சம்பந்தமா தேடி பார்த்ததுல உடனடியாக இந்த வரியில நாட்டுக்கு நடந்த நட்டம் வந்து 1600 கோடி, 16 பில்லியன் ரூபாய். ஏழைகள பணம் இல்லையா? ஏழைகளுக்கான கட்சி, பாட்டாளி வர்க்கத்துக்கான கட்சி இல்லையா அது? அவங்க சும்மா இருப்பாங்களே. முன்னைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்துநிதி உடனடியாக என்ன செஞ்சாருன்னா, இப்ப ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் இது வந்து எல்லா மக்களையும் பாதிச்சிருக்குது, இதை விசாரணைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல உயர் நீதிமன்றத்துல கொடுக்கிறாரு. உடனடியாக இதை நாங்க வார ஏப்ரல் 4ஆம் மாதம் வந்து இதை விசாரணைக்கு எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு பிறகு இது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து சட்டமா அதிபருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சு ஒரு ஃபைல் ஒப்படைச்சிருக்காங்க. இது சம்பந்தமான வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டமா அதிபரும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. ஒப்புதல் கொடுத்த மட்டுமில்ல, இந்த 6 நிறுவனங்களும் சொல்லியிருக்குது, இதனால நாங்க அடைஞ்ச லாபம் 31 கோடி, அது அப்படியே நாங்க அரசுக்கு தரவே, அரசுக்கு தந்தா பிரச்சனை முடிஞ்சா. இது ரணில் அரசாங்கமா? ரணில் அரசாங்கம் இருந்தா என்ன சொல்லுவாரு? மகாபேங்கு கொள்ள, அது கொள்ளை இல்ல, அது களவா, சல்லியத்தை ஓட் பண்ணி வச்சு கொடுத்தாச்சே. அர்ஜுன் மகேந்திரன் அவர் விடுபட்டாச்சு, பொதுச்சத்துக்குள்ள வழக்கு போடையில அவனை விடுங்கன்னு விட்டாச்சு. ரணில் விக்ரமங்க சொல்றது, சல்லிய இங்க போடு, ஆளை வெளியில போடு. வாத்தியனுடைய ஸ்டைல் அது இல்ல. வாத்தி சொல்றது சல்லிய உண்டியல்ல போடு, ஆளை கிரகத்திரையில போடு. இதான் வாத்தியுடைய ஸ்டைல். என்ன தப்பு? எப்ப பாடம் படிக்கிறது? நம்மளும் பாடம் படிக்கமா, அரசியல்வாதியும் பாடம் படிக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து வாத்தி எடுத்துக்கிற நடவடிக்கை என்ன தெரியுமா? அந்த நித்திய வச்சு இப்படியான ஒரு வழக்க போட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணைக்காக நிச்சயமாக வரும். இப்ப கேள்வி என்னடா, இந்த 1600 கோடி நட்டத்துக்கு என்ன பிரதிபலன்? அதையும் புடுங்கணும், அவ்வளவுதான். வாத்திரி ஸ்டைல் அதுதான். அதையும் ஆலயம் இறகுதான் அனுப்பணும் அவரை கோரிக்கை. நிச்சயமாக நடக்கணுமாக இருந்தா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா உழைப்பாடி உழைத்து 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 வாக்களிச்சவன் கழுத தேஞ்சி கட்டணமான கதை தான். 2020-22 காலப்பகுதியில ஒரு தாய் குழந்தையோட வச்சு தற்கொலை செய்து கொண்டார். இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கி, பால்மா இல்ல, சாப்பிட வழி இல்ல. காரணம் பொருளாதார பிரச்சனை. இதெல்லாம் கடந்து வந்து நாங்க இந்த ஊழல் எப்படி நம்ம அங்கீகரிக்கும் இப்பதான் தெரியுது இல்லையா? கோட்டபாய ராஜபக்ச இந்த விஷயம் போயிருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அவங்களோட பிரச்சனை அப்படி இருக்கு இல்லையா, சரி போங்க அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ராணுவத்தை போட்டு காணியை பறிச்சிருப்பாரு. காணி இருந்தா தானே நீங்க கரும்பு செய்வீங்க, கரும்பு செஞ்சா தானே சீனி உற்பத்தி செய்வீங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், அதை தீர்வு கிடைக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. அனுர்குமார திசாநாயகர் அவர்கிட்ட இதெல்லாம் செல்லுபடியாது. பிரச்சனை இங்க இருக்கு, பிரச்சனைக்கு பின்னால யார் இருக்கான், அதை வேறோட கலையணும்னு நினைக்கிறாரு. எனவே நிச்சயமாக 1600 கோடி அரசுக்கு நட்டம், 31 கோடி சம்பாதி. ஏன் இதை செஞ்சாரு? நாட்டை சூறையாடி எங்கேயாவது ஒருத்தனை கொடுக்கறது. ஏன் கொடுக்கணும் தெரியுமா? அவன் தான் கட்சிக்கு ஃபண்ட் பண்ணுவான், அவன் தான் கட்சிக்கு செலவழிப்பான். ஒரு சாராய போத்தலுக்கு ஓட்டு போடுறது, ஒரு மண்வெட்டிக்கு ஓட்டு போடுறது, ஒரு தகட்டுக்கு ஓட்டு போடுறது, இதெல்லாம் கொடுத்த மக்கள் கம்மன் உட்கார்ந்துருவாங்க. நாட்டை காப்போம் என்று சொல்லி நாட்டை அப்படியே சூறையாடுறது. இந்த கலாச்சாரம் எப்ப முடியும்? நிச்சயமாக முடியும். முடியறதுக்கான ஒரு வாத்தி பெரம்போட வந்திருக்கிறாரு. அரசியல் விஞ்ஞான பாடத்தை நடத்த தெளிவா தெரியுது. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் அரசியல் களங்கள்ல நடக்குது. இன்னைக்கு எல்லாரும் ஓடி போறாங்க. யாரோட பேச்சுவார்த்தை வைக்கிறது, யாரோட சேர்ந்து கேட்கறது, கூட்டணி அமைக்கிறது. நீங்க எல்லாம் பாராளுமன்றம் போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? பாராளுமன்ற ஆசனத்தை பத்தி யோசிக்காதங்க. ஹிரகதிரில் உங்களோட ஆசனம் எங்க இருக்கிறத யோசிங்க. மக்கள் அப்படித்தான் தீர்ப்பு சொல்லுவாங்க என்பது மீசான் டிவியினுடைய பார்வை மட்டும் இல்ல, மக்களுடைய பார்வையும் கூட தான். சும்மா அவமானப்படாம ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க.
புதிய தலைமுறைக்கு இடத்தை கொடுங்க. ஊழல் இல்லாத கல்விமான்கள், நாட்டு பற்றோட இந்த நாட்டுக்கு சேவை செய்கின்ற சிறந்த அரசியல்வாதிகளை உருவாக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பிரதேசத்துல ஒருத்தன் களவெடுக்கிறானா அவன் கையை வெட்டாதுங்க, அந்த பிரதேசத்துல இருக்கிற அரசியல்வாதியோட கையை வெட்டுங்கன்னு சொன்னாங்க. உங்களுடைய சீட்டெல்லாம் வெட்டுகின்ற தட்டுகின்ற காலம் இன்னும் 1.5 மாதங்கள் தான். பொறுத்திருந்து பார்க்கலாம். தூய்மையான நாடு, வளமான நாடு, அது அனுரைக்கான நாடு அல்ல. என்னை போன்ற ஏழைகளுக்கான, உங்களை போன்ற பாட்டாளி மக்களுக்கான, ஏழைகளுக்கான நாடு அது. அந்த நாடு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கூறி, அதற்கிடையே அனுரகுமார திசாநாயக்க இப்படியான ஒரு தலைவருக்கு, இப்படியான ஒரு வார்த்தைக்கு வாக்களிச்சதுல நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்படியான ஒரு சிறந்த தலைவருக்கு ஓட்டு போட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தமா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்க வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.